இது சில பெண்களுக்காண்டி நான் சொல்ற விஷயம். செல்லம், யாரையாவது லவ் பண்றீங்களா? நீங்க அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? தயவு செய்து அவங்கள வந்து உங்களால மாத்திர முடியும்னு சொல்லிட்டு நீங்க அந்த லைஃப்ல போவாதுங்க செல்லம். நீங்க வந்து அந்த லைஃப் என்னால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். ட்ரிங்க்ஸ் பண்றாங்களா, ஸ்மோக் பண்றாங்களா, வேற கெட்ட பழக்கம் இருக்கா, என்னால அந்த லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும், எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போங்க. ஆனா அவங்கள என்னால மாத்த முடியும், அந்த லைஃப் என்னால நல்லா கொண்டு வர முடியும், அவங்க இங்க கீழே இருக்கவங்கள என்னால மேல கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சு ஏமாந்த அந்த லைஃப்ல போகாதுங்க செல்லம். நீங்க வந்து அவங்கள மட்டும் லைஃப் உலகம்னு நினைச்சு உங்க வீட்டெல்லாம் எதிர்த்துருவீங்க. கண்டிப்பா கெட்ட பழக்கம் இருந்தா உங்க வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. வீட்டை எல்லாத்தையும் எதிர்த்துட்டு தான் அவங்க மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க. லாஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது தனிமையும் கண்ணீரும் மட்டும்தான். அப்போ உங்களுக்கு புரியும் யாருமே நமக்காண்டி மாற மாட்டாங்க. அதனால தயவு செய்து கெட்ட பழக்கம் இருக்கா, உங்களால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்னா போங்க, மாத்த முடியும்னு சொல்லிட்டு